இரண்டாவது கேள்வியாக ஒரு சகோதரர் கேட்கிறார். அறிஞர் பிஜே அவர்கள் தனது குர்ஆன் மொழிபெயர்ப்பில் 89வது அத்தியாயத்தில் 6, 7 ஆகிய வசனங்கள் மொழிபெயர்க்கும் போது ஆது சமுதாயத்தையும் தூண்களுடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா என்று ஆது சமுதாயத்தையும் இரம் சமுதாயத்தையும் 2 சமுதாயமாக மொழிபெயர்த்துள்ளார்கள். ஆனால் டிஎன்டிஜேயினர் தங்களுடைய மொழிபெயர்ப்பில் தூண்களுடைய இரம் எனப்படும் ஆது சமுதாயத்தை உமது இறைவன் எவ்வாறு ஆக்கிவிட்டான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா என்று ஆதும் இரமும் ஒரு சமுதாயம் போல் மொழிபெயர்த்துள்ளார்களே, இதில் எது சரி? முகமது நியாஸ் இலங்கையிலிருந்து கேட்கிறார். இலங்கையில் எந்த இடத்துல இருந்து குறிப்பிடலை, நம்ம நாட்டிலிருந்து ஒரு சகோதரர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல 89வது அத்தியாயத்தில் 6, 7 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா கேட்கும்போது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாத் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆது சமுதாயத்தை தூண்களுடைய இரம் சமுதாயத்தை எவ்வாறு ஆக்கினான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அறிஞர் பிஜே அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் ஆது சமுதாயத்தையும் தூண்களுடைய இரம் சமுதாயத்தையும் என்றது 2 சமுதாயம் போல மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் டிஎன்டிஜே வெளியிட்ட குர்ஆன் மொழிபெயர்ப்பில் தூண்களுடைய இரம் எனப்படும் ஆது சமுதாயம் என்று ஒரே சமுதாயமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த 2ல் எது சரி? ஆது சமுதாயம் இரம் சமுதாயம் என்பது 2 சமூகங்களா அல்லது ஒரு சமூகமான்னு கேட்கிறார். அறிஞர் பிஜே அவர்கள் தனது மொழிபெயர்ப்பில் ஆது சமுதாயத்தையும் தூண்களுடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையாண்டு 2 சமுதாயங்களை சொல்ற மாதிரி என்றதை போட்டு தான் மொழிபெயர்த்து இருக்கிறார். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி மொழிபெயர்த்தது சரியான்னு கேட்டால் அப்படி மொழிபெயர்ப்பது தவறுதான். இதை ஆத் சமுதாயம் என்பதும் இரம் சமுதாயம் என்பதும் 2 சமுதாயங்கள் அல்ல, அது ஒரே ஒரு சமுதாயம்தான் என்பதற்கு அந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாசக அமைப்பே ஆதாரமாக இருக்கிறது. என்று அல்லாஹ் தஆலா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாத், அல்லாஹ் எப்படி கேட்கல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் வ இரமதாத்தில் இமாத் என்று அல்லாஹ் கேட்கல. ஆது சமுதாயத்தையும் தூண்களுடைய இரம் சமுதாயத்தையும் என்று வாவுல அத்துஃப்ல அல்லாஹ் கேட்கல. எப்படி கேட்கிறான்? தூண்களுடைய இரம் எனப்படும் ஆது சமுதாயம் என்ற கருத்துல தான் அந்த வாசக அமைப்பு வருகிறது. இதுக்கு அரபு இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த இரம் ஆதையும் 2ஐயும் சேர்த்து பதில் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை அதை பின்தொடரக்கூடிய வார்த்தை அதன் விளக்கமாக வந்துவிடும். இந்த 2மே ஒரே குழுவை சொல்லக்கூடியது அல்லது அத்துஃபு பயான் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லுக்குரிய விளக்கமாக இணைப்பு விளக்கமாக அடுத்த சொல் வந்திருக்கிறது என்று அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. இதுதான் தஃசீர் அறிஞர்களும் பல இடங்களில் இந்த இலக்கண விதி பிரகாரம் இது ஒரே சமுதாயத்தை குறிக்கிறது என்று தான் சொல்கிறார்கள். தஃசீர்களில் சொல்லக்கூடிய அந்த இலக்கண விதியை பார்க்கின்ற நேரத்தில் இலக்கண ரீதியாக ஆது சமுதாயமும் தூண்களுடைய இரம் சமுதாயம் என்பதும் ஒரே சமுதாயத்தினர் தான். அப்போ ஆது சமுதாயம் எப்படி பலசாலிகள் என்று சொன்னால், அவங்க பலமான தூண்கள் கொண்ட இரம் என்று அழைக்கப்படுகின்ற விசேடமான ஒரு பெயரிலும் அழைக்கப்படுகின்ற ஒரு பலமான சமுதாயமாக இருந்தாங்க என்று தான் நல்லா சொல்றாங்க. பல கட்டிடங்களை எழுப்பினார்கள், விசாலமான கோபுரங்களை எழுப்பினார்கள், உச்ச இடங்களில் உயரமான இடங்களில் அவர்கள் நினைவு சின்னங்களை எழுப்பினார்கள். உலகத்திலே அவர்களை போன்று பலசாலிகள் யாரும் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், எந்த ஊர்களிலும் இவர்களை போன்ற ஒரு படைப்பை நாம் படைத்ததில்லை என்று சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பலசாலிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இருந்தெல்லாம் இது இந்த தூண்கள் கொண்ட பலமான கட்டிடங்களை எழுப்பக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆது சமுதாயம் என்ற இரம் சமுதாயம் இருந்திருக்கிறார்கள் என்றது இலக்கண ரீதியாகவும் விளங்குகிறது. அப்போ அறிஞர் பிஜேன் 2ஆ போட்டாங்க என்று கேட்டால் அது ஒரு கவனக்குறைவுல மொழிபெயர்க்கும் போது நடந்திருக்குதே தவிர ஆது சமுதாயமும் இரம் சமுதாயமும் 2 சமுதாயம் என்ற கருத்தில் அறிஞர் பிஜே அவர்களும் இல்லை. ஏன் என்று சொன்னால், அறிஞர் பிஜே அவர்கள் 1994ஆம் ஆண்டு ரமலான் தொடர் உரை நிகழ்த்துறார். நபிமார்களுடைய வரலாறு என்று ஒரு தொடர் உரை நிகழ்த்துறார். அந்த தொடர் உரையில் 19வது தொடரில் இது சம்பந்தமாக ஆது சமுதாயம் சம்பந்தமாக பேசுகிறார். பேசும் பொழுது இந்த ஆது சமுதாயம் இரம் சமுதாயம் என்பது ஒரே சமுதாயம் தான் என்று அவரே தெளிவாக என்ன செய்கிறாரு? குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மொழிபெயர்ப்பு வெளியிடப்படுகிறது 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாத காலப்பகுதியில். அந்த நேரத்தில் அதில் என்றது 2ஆ சேர்த்து
கவனக்குறைவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதே தவிர இந்த கருத்திலறிஞர் பிஜே அவர்கள் இருக்கிறார் என்று கேட்டால் ஆதி சமுதாயமும் இரம் சமுதாயமும் ஒரே சமுதாயம் என்ற கருத்தில் தான் 1994ஆம் ஆண்டிலே இருந்து அவர் இருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. அவர் அந்த சொன்ன அந்த வீடியோ பதிவையும் இத்துடன் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதின் வல் ஃபஜ்ரிங்கிற சூரா. ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்று உனக்கு தெரியுமா? நம்ம நோக்கி கேட்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதின், ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று உனக்கு தெரியுமா? ஆதுண்டா யாரு? இரம். இரம் என்று அவங்களுக்கு இன்னொரு பேர் ஆதின், இரம். இரம் என்ற பெயர் கொண்ட ஆது சமுதாயத்தை ராத்தில் இமாத், இமாத் என்று சொன்னா நல்ல உயரமான தூண்களை கொண்ட கட்டிடங்கள் உடையவர்கள். தூண்கள் வச்சு நல்ல உயரமான தூண்களை வச்சு கட்டிடம் எழுப்புகிற அளவுக்கு அவங்கள்ட்ட வலிமை இருந்துச்சு. அந்த மாதிரியான உயரமான தூண்களுடைய கட்டிடங்கள் எழுப்பி வாழ்ந்த ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லதி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்று உலகத்தில் எங்கும் படைக்கப்பட்டது இல்லை. அல்லாஹ்வே சொல்றான், படைச்சவன் சொல்றான், படைச்சவனே சொல்றான், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நான் படைக்கல, ரொம்ப கூடுதலான சக்தியை வலிமையை கொடுத்து படைச்சிருந்தேன் அப்படின்னு அல்லாஹ்வே சிலாகித்து சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் ரொம்ப வலிமை மிக்கவர்களா இருந்தாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? ஆதும் இரம் சமுதாயமும் ஒரே சமுதாயம் என்ற கருத்துல தான் அறிஞர் பிஜே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா மொழிபெயர்ப்புல இப்படி ரெண்டு மாதிரி வந்திருக்குது, அது அவர்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிப்புல அது ஒரே சமூகமாக தெரியக்கூடிய விதத்தில் அதற்கான அந்த வாசகத்தை மாற்றி அந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் என்பதை இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாங்கள் ஒரு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இது போன்று நுணுக்கமாக திருக்குர்ஆனை நல்ல நுட்பமான அறிவுடன் குர்ஆனை அணுகக்கூடியவர்களுக்கு, வாசிக்கக்கூடியவர்களுக்கு, மொழிபெயர்ப்புகள் விளக்கங்களை நன்றாக கூர்ந்து கவனித்து பார்க்கக்கூடியவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தினுடைய தெளிவுகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் இந்த சகோதரருடைய இந்த கேள்வியின் மூலம் நமக்கு தெரிகிறது. அதனால் இது போன்ற நிலையில்தான் குர்ஆனை அனைவரும் அணுக வேண்டும். குர்ஆனை நல்ல படிக்கிற ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனை சிந்தித்து விளங்கக்கூடிய மக்களாக இந்த கேள்வி கேட்ட சகோதரரை போன்று ஏனைய சகோதரர்களும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம்.